ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 372வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான அறிவோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகலுளற்கடை. பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகலுளற்கடை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொருள் இழந்ததற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும், பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களிடமிருந்து பொருட்கள் எல்லாம் எங்களை விட்டு போகின்றது, எங்களை விட்டு எல்லாம் அழிந்து போகின்றது. அதற்கான காரணம், அதற்கான ஊழ் எதுவாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் சோம்பறிகளாக, முயற்சி இல்லாதவர்களாக, நாங்கள் அறிவற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் அது எங்களை பேதையாக்கும், எங்களுடைய மடையர்களாக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் பொருட்கள் எங்களை திரும்ப கூடுதலாக சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணம் எதுவாக இருக்குமாக, நாங்கள் முயற்சியுடன் போகின்றோம், எங்களுடைய வாழ்க்கை முயற்சியை நோக்கி போகின்றது என்று சொன்னால் அதற்கான காரணம் எதுவாக இருக்குமாக இருந்தால், எங்களுடைய அறிவு விருத்தி, எங்களிடம் சோம்பறித்தன்மை அற்றவர்களாக, முயற்சி உடையவர்களாக இருப்பதன் காரணத்தினால்தான் அது எங்களை முயற்சி பாதையிலே, வாழ்க்கை பாதையிலே பொருட்கள் சேரும்படியாக எங்களுடைய வாழ்க்கை அமையும். அதற்கான காரணம், அந்த நிலைமை எங்களுடைய அறிவை பெருக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. பொருள் இழப்பதற்கு காரணமான ஊழ் பேதையாக்கும், பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகலுளற்கடை என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும், ஆக்கம் தரும் இயற்கை நிலை தற்போதைய அறிவை விரிவாக்கும். எங்களிடம் பொருட்கள், எங்களை விட்டு எல்லா செல்வங்களும் போகின்றதாக இருந்தால் அதற்கான காரணம் நாங்கள் அறியாமை, சோம்பேறித்தனம், முயற்சியுடையவர்களாக இல்லாமல் முயற்சி அற்றவர்களாக இருப்பதுதான் அதற்கான காரணம். எங்களுக்கு ஆக்கந்தரும் இயற்கை, அதாவது ஆக்கந்தரக்கூடிய வாழ்க்கை மாறுமாக இருந்தால், உயர்வு தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமாக இருந்தால் அதற்கான காரணம் எங்களுடைய முயற்சி உடைமை, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய சோம்பறியற்ற தன்மை, எங்களுடைய அறிவு, அதான் அதற்கான காரணமாக அமையுமா. அது அறிவை விரிவாக்கும், எங்களுடைய பொருட்களையும் விரிவாக்கும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அறிவு, அதாவது அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும், ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா அவர்களும் பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகலுளற்கடை என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தாழ்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதையாக்கும், உயர்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் என்பதாக அமைந்திருக்கிறார். விதியை வெற்றி அழகான உரையை தந்திருக்கிறார்கள். நாங்கள் கீழே விழ வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய செல்வங்கள் அனைத்தும் எங்களை விட்டு அழிந்து போகக்கூடிய விதி இருந்தால் அது மனிதனை அறிவற்றவர்களாக, பேதைகளாக, அதாவது சோம்பறிகளாக ஆக்கிவிடும், அவளும் அழிந்து போய்விடும். ஆனால் உயர்வு தரக்கூடிய விதி இருந்தால், நாங்கள் மேலே வர வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விதி இருந்தால், இந்த போன அனைத்தும் அது அறிவை விரிவாக்கி சோம்பறியற்ற தன்மைகளாக, முயற்சியுடையவர்களாக மாற்றி எங்களை அனைத்தும் நல்லபடியாக சேரும். அதற்கான விதி இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனோட உரை அமைந்திருக்கின்றது. இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். உண்மையிலே நல்லொரு உரைகளாக அமைந்திருந்து அனைத்து உரைகளும் ஒன்றை தான் சொல்லுகின்றது. எங்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் அல்லது பொருட்கள், செல்வங்கள் அனைத்தும் எங்களை விட்டு போக வேண்டிய விதி இருந்தால் அனைத்தும் போய்விடும். அதற்கான காரணம் நாங்கள் முயற்சியற்றவர்களாக, சோம்பறிகளாக, அறிவற்றவர்களாக இருப்பதுதான் அதற்கான காரணம். ஆனால் பொருட்கள் அனைத்தும் எங்களை சேரும், செல்வங்கள் எங்களுக்கு தேவை அனைத்தும் சேருகின்றது என்று சொன்னால் நாங்கள் விடாமுயற்சியாளர்களாக, நல்ல அறிவு சிந்தனை கொண்டவர்களாக, முயற்சி உடையவர்களாக இருப்பதன் காரணத்தினால் தான் அனைத்தும் சேருகின்றது என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. சொல்லுவார்கள், நாங்கள் முயற்சி உடையவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக, படிப்படியாக, முன்னேற்றகரமான பாதையாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதைத்தான் இந்த குரல் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சிந்தனை கொண்டவர்களாக, சோம்பறியற்றவர்களாக, முயற்சி உடையவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றகரமானதாக அமையும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. பேதை படுக்கும் இளவுள் அறிவகற்றும் ஆகலுளற்கடை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.